ஓசூர் டாடா எலக்ட்ரானிக்ஸ் மொபைல் போன் உற்பத்தி ஆலை விரிவாக்கம் என்ற அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே ரூபாய் 3051 கோடி முதலீட்டில் டாடா எலக்ட்ரானிக்ஸ் ஆலை செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் டாடா எலக்ட்ரானிக்ஸ் மொபைல் போன் உற்பத்தி ஆலை விரிவாக்கம் என்ற அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ரூபாய் 3699 கோடியில் இந்த விரிவாக்கம் மேற்கொள்ள இருப்பதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக் வழங்க நாம் கேட்கலாம். பாரி கார்த்திக், விரிவான விவரம். வணக்கம். ஓசூர் டாடா எலக்ட்ரானிக்ஸ் மொபைல் போன் உற்பத்தி ஆலை தற்போது விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 3051 கோடி முதலீட்டில் டாடா எலக்ட்ரானிக்ஸ் ஆலை தொடர்ச்சியாக செயல்பட்டு வரும் நிலையில் மேலும் தற்போது 3699 கோடியில் தற்போது விரிவாக்கம் செய்யப்பட இருக்கிறது. இந்த 3699 கோடியில் மேலும் முதலீடு என்ற அடிப்படையில் இந்த நிறுவனமானது விரிவாக்கம் செய்யப்படுகிறது. குறிப்பாக தற்போது 1,49,000 சதுர மீட்டர் அளவில் பரப்பல் கொண்ட இந்த ஆலையானது செயல்பட்டு முறையில் தற்போது 5 லட்சம் சதுர மீட்டர் உள்ள அடிப்படையில் கிட்டத்தட்ட 124 ஏக்கர் பரப்பளவில் விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது தினசரி 92,000 மொபைல் போன்கள் உற்பத்தி செய்யப்பட்ட நிலையில் தேவைகளுக்கு ஏற்ப தற்போது 2 லட்சம் மொபைல் போன்கள் உற்பத்தி செய்ய அந்த நிறுவனமானது திட்டம் செய்யப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தற்போது இந்த நிறுவனமானது விரிவாக்கம் செய்ய இருக்கிறார்கள். மேலும் இத்தொழிற்சாலை மூலம் கிட்டத்தட்ட 80,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கிட்டத்தட்ட ஏற்கனவே 40,000க்கும் மேற்பட்ட பேர் இந்த தொழிற்சாலையில் பணி செய்த முறையில் கூட தற்போது 80,000 மேற்பட்டோர் இந்த பணியில் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் தற்போது இந்த தொழிற்சாலை விரிவாக்கம் செய்யப்படுகிறது. ஏற்கனவே டாடா எலக்ட்ரானிக்ஸ் மூலம் தமிழகம் முழுக்க பல்வேறு இடங்களுக்கு வேலைவாய்ப்பை உறுதி செய்யப்படவில்லை. தற்போது கூடுதலாக வேலைவாய்ப்பு ஏற்படுத்த இருக்கிறது. அதன் அடிப்படையில் தற்போது அந்த நிறுவனமானது தன்னுடைய பணிகளை மேலும் அதிகரிக்கும். அதே போல இந்தியா முழுமைக்கும் இதை விரிவுபடுத்தவும் இத்தகைய திட்டமானது செயல்படுத்தப்பட்டு தற்போது டாடா எலக்ட்ரானிக் நிறுவனம் தங்களுடைய பணிகளை மேலும் அதிகப்படுத்தி பரப்பளையும் அதிகப்படுத்தி முதலீடுகளும் அதிகப்படுத்தி அதே போல வேலையாட்களையும் அதிகப்படுத்தி தங்களுடைய நிறுவனத்தை விரிவுபடுத்த இருக்கிறார்கள்.